இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் தைச்சிருக்கோம். நார்மல் ரவுண்ட் நெக்கில் தைச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எத்தனை இன்ச்சு அப்படின்னா 4 இன்ச்சு அகலம். லென்த்து வந்து உங்களுக்கு சாரீ லென்த்துக்கு வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டுக்கு எப்படி நம்ம தைச்சி திருப்புவோமோ அதுபோல் நம்ம 2 மடக்கிட்டு இப்போ தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெட்டில் பிகினர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனை பார்த்த உடனே ஈஸியாக வந்து தைச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம எப்படி பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்ம ஈஸி மெத்தடில் அதில் வந்து கம்மி பண்ணி ஆனால் அந்த டிசைன் உருவாக்கிடுவோம். அது எந்த வழியில் நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத அந்த டிசைனை கம்மி பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து பார்த்த உடனே வந்து பழகணும் அப்படின்ற காரணத்துக்காக கண்டிப்பாக வந்து உங்களுக்குலாம் இந்த டிசைன் வந்து ஈஸியாக புரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் இமேஜ் பார்த்தோன்னே நீங்கள் தைக்கிற மாதிரி நீங்கள் வளர்ந்துருவீங்க. அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிசைனு. இந்த டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாவே இதிலேருந்து உங்களுக்கு 4-5 டிசைன் வந்து எடுக்கலாம். ஒரு டிசைனை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்மளுக்கு வேறு வேறு டிசைன் வந்து அதில் ஒரு 2-3 ஸ்டெப்பு மட்டும் மாற்றினோம் அப்படின்னா அதில் டிசைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதே மெத்தடில் உங்களுக்கு டிசைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிக்கலாம். நாட்டுக்கு எப்படி நம்ம திருப்புவோமோ அது மாதிரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். வீடியோ வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஏன்னா நான் எந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது தெரியாது. அதனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தேவை அப்படின்ற போது அந்த வீடியோவுக்கு வந்திருப்போம். இப்போ வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு தோதாக இருக்கும். அந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து எந்த வீடியோவுமே பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்குலாம் இந்த மாதிரி டிசைன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மடிப்பாக நம்ம மடிச்சுக்கலாம். ஒரு சைடு வர்ற மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் ஒரே அளவில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே அளவில் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு மார்க் பண்ணி கூட 1 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்களா அப்படின்றத 1 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படின்றத நீங்கள் புள்ளி வச்சுட்டு அதை நீங்கள் குறிச்சிக்கலாம். நார்மலாக நீங்கள் லைட்டாக நீங்கள் மடிச்சிட்டு போனீங்கன்னாவே அந்த ஷேப் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் நம்ம மடிக்கிறோம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாகவே அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்புன்றது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்கள் அயர்ன் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மடிப்பு சேஃப் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மடிப்பு வச்சோடனே அந்த மடிப்பு சேஃப் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிற்கும். இதிலே அயர்ன் பண்ணலாம் அப்படின்னா அங்கங்கே தூக்கிட்டு நம்மளுக்கு மடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தச்சு திருப்பிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் ப்ளவுஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து பழகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம பிடிக்க முடியாது. டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி வந்து கஸ்டமர் அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். நம்ம அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மிச்சம் இருக்க அந்த பீஸையும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த மடிப்பு வைக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு மடிப்பையும் ஒரே பக்கம் வர்ற மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம். அது உங்களுக்கு அந்த பக்கம் தோது இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கை சேஃப் எங்கிட்டு கரெக்டாக வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கை தோது அந்த மாதிரி முன்னாடியும் மடக்கிக்கலாம், பின்னாடியும் மடக்கிக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி நம்ம மடக்கணும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸு, அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை அடிச்சிட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து முடிஞ்சுச்சு. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்களுக்கு சூப்பரான டிசைன் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. ஆனால் கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த டிசைன் தான் தைச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம லேஸ் எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி இப்போ இந்த மடித்து வச்ச பீஸை லூஸாக விட்டு தைக்கணும். அந்த ரவுண்டு ஷேப் வரும்போதெல்லாம் கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பில் எடுத்து வச்சு லூஸாக விட்டு தைக்கணும். ரொம்ப வந்து மடிப்பை வந்து இழுத்துடக்கூடாது. நம்ம சும்மா டச் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஒழிய நம்ம அதை வந்து இழுத்து பிடிச்சி நம்ம தைக்கவே கூடாது. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த முன்பக்கம் வரைக்கும் நம்ம துணியை வந்து தைச்சிடலாம். எவ்வளோ சிம்பிளான ஒரு டிசைன் அப்படின்றத பாருங்கள்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஒரு சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து உருவாக்கிட்டோம். இப்போ வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைன். இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் கற்றுக்கிட்டு இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மடிப்பு வச்சு ஒரு பாசி வைக்கும்போது அது இன்னொரு டிசைனாக இருக்கும். அதாவது இந்த முக்கையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பாசி வைக்கணும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் ஸ்லோவாக எடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டிசைனை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ புரிஞ்சதா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 பேராவது அந்த டிசைன் பார்த்து பழகியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டு நம்ம அந்த வீடியோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க பழகிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு நல்லது தான். இப்போ அதே மாதிரி இந்த முக்கையும் நம்ம மடக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாசி வச்சு தைச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோதான் இந்த டிசைனு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம ஒரு டிசைன் ரவுண்ட் நெக்கில் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சுருந்தோம். வச்சுட்டு 4 இன்ச்சு அகலம் எடுத்தோம். ஒரு பீஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக 4 இன்ச்சு அகலம் எடுத்தோம். லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ கிளாத்துக்கு 2 கிளாத் வந்து நம்ம கட் பண்ணோம். 4 இன்ச்சு 2 கிளாத் கட் பண்ணோம். அது 2யும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து 2ஆக மடக்கிட்டு அதை தச்சு திருப்பிட்டு நம்ம அயன் பண்ணோம். அயன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தைச்சோம். ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தைச்ச பீஸை நம்ம ரவுண்ட் நெக்கில் வச்சு அடிச்சுட்டு பாசி வச்சுட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாசி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து சும்மா அங்கங்கே பாசி வச்சு நம்ம கையிலேயே தைக்கிறது தான். எவ்வளோ அழகான ஒரு ரவுண்ட் நெக்கில் சிம்பிளாக நம்ம தைச்சோம். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.